நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ லவ் யூ தானே? இல்லையே. இல்லையா? வேற என்ன சொல்ல வந்தீங்க? நான் சொல்ல வந்தது இருக்கட்டும். நான் ஐ லவ் யூ தான் சொல்ல வந்தேன். உங்கள்கிட்ட யார் சொன்னது? இல்லைன்னா விட்டுருங்க. அது எப்படிங்க விட முடியும்? இதை பாருங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட வந்து தனியா பேசணும்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ தான் சொல்லியிருக்காங்க. ஏங்க, உங்க மனசுல உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப அழகுங்க. சரி, நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கோங்க. என்ன பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? ரோட்ல போற வர பொண்ணுங்களை பார்த்து ஐ லவ் யூ சொல்ற சீப்பான ஆள் மாதிரி தெரியுதா? என்ன என் கூட ஃபைட் பண்ணணும்னு வந்திருக்கீங்களா? யாரு? நான் ஃபைட் பண்றேனா? டேய் விக்கி, எங்க எங்க போயிடாதீங்க. இனிமேதான் மேட்டரே இருக்கு. டேய் விக்கி, எத்தனை வருஷம்டா ஆச்சு உன்னை பார்த்து? ராஜா, டேய் நீ எப்படா இருக்க? உனக்கு எத்தனை குழந்தைங்கடா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என்னது, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? நீயும் சோனாவும் லவ் பண்ண ஸ்பீடுக்கு 2 பேருக்கு கல்யாணம் ஆகி நேரம் 10 குழந்தைய பிறந்திருக்கணுமேடா. 10 அவங்க கேட்டுட்டாங்களே. சரி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இது வரைக்கும் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். எப்படிடா, என்னடா ஆச்சு? சோனா போயிட்டா. சோ கேக்குற என்னாலயே தாங்க முடியலையே. நீ எப்படா? இந்த பாரு, ஈவினிங் 6 o'clock நம்ம மீட் பண்றோம். டிரைவிங்ல உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ கட்டாயம் வந்துடணும். சிஸ்டர், நான் வரேன். ஐம் சாரி. சோனா இறந்துட்டாங்களா? நோ நோ. என்ன போயிட்டாங்கன்னு சொன்னீங்களே? போயிட்டா, விட்டு போயிட்டா. ஏன்? ஏன்னு கேட்ட என்ன சொல்றது? அவளுக்காக எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா? தம் அடிக்கிறது பிடிக்காதுன்னு சொன்னா, விட்டுட்டேன். அவளுக்காக ட்ரிங்க்ஸ் கூட பிடிக்காதுன்னு சொன்னா, விட்டுட்டேன். அதுவும் அவளுக்காக. நான் அவளை எப்படியெல்லாம் லவ் பண்ணேன்னு தெரியுமா? ஆனா அவ போயிட்டா. நான் இன்னும் அவளையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ். அழாதீங்க. என்ன கர்ச்சீஃப்? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஐ எம் சாரி. என்னோட கஷ்டங்களை சொல்லி உங்க மனசு காயப்படுத்திட்டேன். காயப்படுத்திட்டீங்க.